மெமரி மாஸ்டரி சூப்பர் சார்ஜ் யுவர் பிரெயின். நான் டாக்டர் ஸ்ரீயார்த்தி மனோகரன், எம்டெக், எம்பிஏ, பிஹெச்டி. இந்த கிளாஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, எல்லாருமே வந்து படிக்கிறோம். நீங்களா இருக்கட்டும், லைக் பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும். எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா, எவ்ளோ எஃபெக்டிவா படிக்கிறாங்க? படிக்கிற விஷயம் அவங்களோட மெமரியில இருக்கா? லாங் டர்மா அவங்க படிக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எங்க வேலைக்கு போகும்போது, சில விஷயங்கள் பண்ணும்போது பயன்படுதா? அப்படின்னு பார்த்தா, அங்க முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வந்து அட்டென்ஷன் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். கவனமும், ஒருமுக கவனமும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல, இல்ல ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ்டு வேர்ல்ட்ல குழந்தைங்க, பசங்க, ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே என்னன்னா, அந்த டிஜிட்டல் வேர்ல்டோட கனெக்ட் ஆயிட்டோம். இப்போ மொபைல் ஃபோன்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அட்டென்ஷனையும், ஃபோக்கஸையும் எடுக்குது. நம்மளோட கவனத்தையும், ஒருமுக கவனத்தையும் எடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ டீச்சரா நான் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா, இல்ல ஆஸ்பிரண்ட்டா நான் வந்து மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்துட்டுருக்கேன். வச்சுட்டு படிக்கணும்னு நெனச்சு நான் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, அந்த நேரத்தில என்ன ஆகுதுன்னா, இங்க மொபைல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து Instagramலேருந்து ஏதோ மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த மாரி சில விஷயங்கள்னால நம்மளுடைய கவனமும், அட்டென்ஷனும், ஒருமுக கவனமும் என்ன ஆகுதுன்னா டைவர்ட் ஆகுது. ஸோ அப்ப என்ன பண்ணிடுறோம், நம்ம படிச்சுட்டு இருக்க விஷயத்த அப்படியே வச்சுட்டு நம்ம மொபைல் ஃபோனுக்குள்ள போயிடுறோம். இப்படி போகிறதுனால நம்மளுடைய மெமரியில நம்ம படிக்கிற விஷயங்கள், நினைக்கிற விஷயங்கள், ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ஜேடபிள்யூ நீட் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், எந்த மாரி கவனத்தோட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட மூளையில அந்த விஷயங்கள் பதியறதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கவனம் இல்லாததுனால, ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் இல்லாததுனால, ஒருமுக கவனம் இல்லாதனால, அவங்களோட மூளையில மெமரி ஸ்பேஸ்ல பதிய மாட்டேங்குது. ஸோ, இப்ப இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இத எப்படி நம்ம ஓவர்கம் பண்ணலாம்? அப்படின்றத தான் இந்த கிளாஸ் மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு காமன் ஸ்டூடண்ட் எடுத்துக்கோங்க. அது என்ன படிக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்ல. ஆஸ்பிரண்ட்டா இருக்கட்டும், ஸ்டூடண்ட்டா இருக்கட்டும். பொதுவான ஒரு மாணவரோட அனுபவம் எப்படி இருக்கும்? புக் எடுத்து படிக்கிறாங்க. படிக்கும்போது பேரண்ட்ஸ் நீங்க எல்லாம் பார்க்குறீங்க. டீச்சர்ஸ் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல காலேஜா இருக்கட்டும், இல்ல வீட்ல பிள்ளைங்க படிக்கிறதா இருக்கட்டும். பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ஓகே, என் புள்ள வந்து புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கு. ஆனா, உண்மையா அந்த குழந்தை வந்து அந்த ஸ்டூடண்ட் வந்து இல்ல ஆஸ்பிரண்ட் வந்து அவங்க படிக்கிறது வந்து அவங்களோட மூளையில ஏறுதா? நெறைய நேரம் படிக்கிறாங்கன்னு தெரியும். என் பிள்ளையெல்லாம் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் விழுந்து விழுந்து படிக்கிறான்னு சொல்றோம். ஆனா, அவங்க கவனத்தோட படிக்கிறாங்களா? அதே மாரி படிச்ச விஷயங்கள கொஸ்டின் கேட்கும்போது தான் என்ன ஆகும்னா, நம்ம மூளையில பதியப்பட்டு, அந்த பதிஞ்ச விஷயங்கள் வெளியில கேள்வி கேட்கும்போது தான் நம்ம மூளையிலேருந்து வெளிய வரும். அப்ப ஸ்டடியிங் ஃபார் லாங் ஹார்ஸ். என் குழந்தைங்க நெறைய நேரம் படிக்கிறாங்க. பல மணி நேரம் படிக்கிறாங்க. ஆனா, படிக்கிற விஷயத்த மறந்துடுறாங்க. ஏன் மறக்குறாங்க? நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அவங்க படிச்ச விஷயம் அவங்க மூளையில, அவங்க மெமரியில ஸ்டோர் ஆகல. அதே மாரி சரி ஓகே படிச்சுட்டாங்கப்பா, எக்ஸாமுக்கு போறாங்க. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்டம்போது, கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே நம்மளோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா எப்பயுமே இருக்காது. அது எந்த கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் பரவால்ல. நீட் எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், ஜேடபிள்யூ, டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி எந்த எக்ஸாமினேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின்ஸா இருக்காங்க. அப்ப இவங்க படிச்சிருப்பாங்க. படிச்சது மெமரியில பதியல. பதியாம இருக்கும்போது இவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ பார்த்து பயந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு காமன் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது இந்த மாரி விஷயங்கள பார்த்து அவங்க பதட்டம் அடையறதுனால, அவங்களோட மெமரியில எந்த விஷயமும் கவனமாவும் இல்ல. சரி இந்த ப்ராப்ளம நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? வேற என்ன மெமரி ப்ராப்ளமா? இல்ல நம்ம மூளையில பிரச்சனை இருக்கா? அப்படி நினைவாற்றல் பிரச்சனையா? அப்படின்லாம் கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து உடனே நமக்கு டவுட் வந்துரும். ஒருவேளை என் குழந்தை படிக்குது. ஆனா எக்ஸாம் பேப்பர்ல மார்க் வாங்கல. ஒருவேளை அவனுக்கு அறிவு கம்மியா இருக்குமோ? இல்ல மெமரி வீக்கா இருக்குமோ? இல்லன்னா வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் என்னோட குழந்தையோட புத்திசாலித்தனம் குறைவா? இல்ல என்ன பிரச்சனையா இருக்கும்னு நம்ம யோசிக்கும்போது, இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் கிடையாது. ரியல் பிரச்சனை என்னன்னா, நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய சூழலும் சரி, என்வாயர்ன்மென்ட்டும் தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பிரச்சனைக்குள்ளாக்குது. அப்ப உண்மையான பிரச்சனைய எப்படி கண்டறியுது? ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ டீச்சரா, இல்லன்னா ஒரு ஆர்கனைசேஷனா, என்னுடைய எதிர்கால சமுதாயத்தினர் மாணவர்கள் எப்படி படிக்கணும்? அவங்களோட மூளையில கான்சன்ட்ரேஷன் போகும்போது முதல்ல பிரச்சனைய கண்டுபிடிக்கிறோம். அப்ப தி ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன். அட்டென்ஷனும், ஃபோக்கஸும் கம்மியாகுது. அதே மாரி இப்போ ஃபோக்கஸும், அட்டென்ஷனும் இல்லாதம்போது ஒரு நம்மளோட பிரெயின் என்ன ஆகுதுன்னா, எந்த விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு டேட்டா உள்ள குடுக்குறீங்க, டைப் பண்றீங்க. அந்த டேட்டா வந்து அங்க போய் ஸ்டோர் ஆனா தான் அடுத்த வாட்டி அந்த கேள்வி கேட்கும்போது அது இன்ஃபர்மேஷன் வரும்.
இப்போ ஒரு பிரிண்டர் குடுக்குறோம். பிரிண்டர்ல டைப் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர்லேருந்து டைப் பண்ண விஷயங்கள நம்ம வந்து பிரிண்டர் மூலமா பிரிண்ட் அவுட் எடுக்கும். அப்ப நீங்க இன்புட் குடுத்தா தானே அது பிரிண்டர்லேருந்து வெளியில வரும். அப்ப கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகாம எப்படி உங்கனால பிரிண்ட் அவுட் வெளிய வரும்? அதனால இதுதான் ரியல் பிரச்சனை. அவங்க ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் இல்லாததுனால, அவங்கனால அவங்களோட மெமரி ஸ்பேஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம, கவனம் இல்லாத தகவல வந்து பிரெயின் வந்து சேமிக்காது. இப்போ ஒரு விஷயத்துல அவங்க கவனம் இல்ல, ஃபோக்கஸ் இல்ல, அட்டென்ஷன் இல்ல அப்படின்னா, பிரெயின் வந்து அந்த விஷயத்த எடுத்துக்காது. இப்ப நீங்க எவ்ளோ நேரம் உங்களுடைய பிள்ளைங்க மொபைல் ஃபோன பார்த்தாலும், அந்த மொபைல் ஃபோன்ல பார்த்த விஷயங்கள், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எதுவா இருக்கட்டும், அவங்களோட பிரெயின்ல ஸ்டோர் ஆகவே ஆகாது. அப்ப எப்படி வேற என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். இந்த மாரி ரியல் ப்ராப்ளம அந்த படிக்கிறவங்க ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா வந்து சின்ன பசங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், படிக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்க யாரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு விஷயத்த படிக்கணுன்னும்போது, தே ஷுட் ஹேவ் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன் தான் நம்மளோட மெமரி மாஸ்டரி ப்ரோகிராமோட ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸா இருக்கும். அட்டென்ஷன் இருக்கணும். ஸோ கவனம் இருந்தா மட்டும் தான், அவங்க கவனம் செலுத்துற இடங்கள்ல மட்டும் தான் அவங்களுடைய மூளையோட மெமரி வந்து பதிய ஆரம்பிக்கும். இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடும்போது அத தான் சொல்லுவோம். நீங்க ஒரு உணவு சாப்பிடும்போது, என்ன உணவுல இருக்கு, பிளேட்ல என்ன இருக்குன்னு கவனிச்சு சாப்பிடுங்க. அதே மாரி ஒரு வேலைய செய்யும்போது கவனத்தோட செய்யுங்க. இது எல்லாமே இந்த அட்டென்ஷன்ற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியம். சரி, அப்போ வாட் இஸ் அட்டென்ஷன்? பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆறாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு கவனம் இல்ல, அட்டென்ஷன் இல்ல. அப்ப இந்த அட்டென்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டென்ஷன்னா என்னன்னா, கவனம் என்றால் என்ன அப்படின்னா, அட்டென்ஷன்னா வேர் யோர் மைண்ட் ஸ்டேஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு மூச்சு சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, அந்த மூச்சு சுவாசம் பண்ணிட்டு இருக்கும்போது, அது உள்ளுக்குள்ள எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் மூலமா கேஸ் உள்ள போகுது. பாடியில தேவையான செல்களுக்கு உள்ள போது. திருப்பி வெளியில வருது. ஆனா, நம்ம எல்லாருக்குமே வந்து அது தெரிய போறதில்ல. ஆனா, அதுல நம்ம கவனம் செலுத்தல. ஆனா, உங்க மனச ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னும்போது, எல்லா மெடிடேஷன் எக்ஸர்சைஸ்லயும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய மூச்சு சுவாசத்த கவனிங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கும்போது, அந்த நம்மளோட மூளை என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம மூளையில ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இவன் இந்த சாக்லேட்ட புடிச்சு சாப்பிடுறான். அப்ப அவனுக்கு புடிச்சிருக்கு. அத நான் மூளையில பதிய வைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம்ன்றபோது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ ஒரு மேங்கோவ சாப்பிடும்போது அந்த உணர்வ வந்து மூளையில அந்த ஸ்பேஸ்ல படிய வைக்கும். அப்ப பிரெயினுக்கு அந்த இடத்துல போய் நீங்க கவனம் செலுத்துற இடத்துல ஒரு ஸ்பாட் லைட் அடிச்ச மாரி, ஒரு லைட் அடிச்சு அந்த இடத்துல சேவ் பண்ற மாரி சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அது ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, இதுல தான் இந்த பையன் வந்து புடிச்சிருக்கு பண்றான். இல்ல இந்த விஷயத்துல இவன் படிக்கிறான். இந்த பொண்ணு இந்த விஷயத்த படிக்குது. ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தின உடனே மூளையில ஒரு ஸ்பாட் லைட் அடிக்கும். ஸ்பாட் லைட் அடிச்சதுக்கு அப்புறமேல் தான் அந்த ஃபோக்கஸ் பதியும். திருப்பியும் அந்த விஷயத்த நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்கும்போது, மேங்கோன்னு கேட்டாலே ஏற்கனவே அன்னைக்கு நான் சாப்பிட்டேன்ல, அன்னைக்கு பண்ண விஷயம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம பிரெயின் வந்து ரிகலெக்ட் பண்ணும். ஸோ அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க உங்க மூளை அதோட கவனத்த செலுத்துது. அதுக்கு உண்டான இடத்துல என்ன கன்டென்ட்ட சேவ் பண்ணணும்னு ஒரு மெமரியில கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அத ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்த லாக் பண்ணி வச்சுரும். ஓகே, மேங்கோவ பத்தி யோசிச்சான், சாப்பிட்டுட்டான். இதோட உணர்வு இப்படி இருக்கு அப்படின்ற மாரி இது ஸ்டோர் பண்ணி வச்சுரும். வச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் வேற எந்த ஊர்லயா போய் நீங்க மேங்கோ சாப்பிடும்போது, அன்னைக்கு அந்த மேங்கோ ஒரு டேஸ்ட் இருந்துச்சுல்ல, அது பிரெயின்லேருந்து ரெக்கலெக்ட் ஆகும். அதே மாரி தான் ஒரு கல்வியும் இல்ல, ஒரு கான்செப்ட்டும் இல்ல, ஒரு டாபிக்கும் எதுவா இருந்தாலும் படிக்கும்போது இப்படி தான் வந்து நம்ம அட்டென்ஷனோட படிக்கணும். ஃபோக்கஸ் இதுவாகும். சரி, அட்டென்ஷன் என்ன? கான்சன்ட்ரேஷன் என்ன? க க ஃபோக்கஸ்னா என்ன? கவனம் மற்றும் ஒருவித கவனம்னா என்ன? ஸோ அட்டென்ஷன்னா எந்த விஷயத்த நம்ம முதல்ல இப்போ ஒரு மாம்பழம்னு சொல்லும்போது அத ஃபோக்கஸ் பண்றோம். அந்த மாம்பழத்தோட ஷேப்பு, அதோட கலரு, அதோடைய ஃப்ளேவர் எப்படி இருக்கும்? இந்த மாரி எல்லா விஷயங்களையும் நம்ம கவனத்தோட அத ஃபோக்கஸ் பண்றோம். ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா, இது அந்த இடத்துல அந்த மாம்பழத்த பத்தி இந்த உணர்வுகள்லாம் நெனச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு டாபிக் எடுக்குறாங்க அப்டின்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பயாலஜி டாபிக் எடுக்குறாங்க. ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் எடுக்குறாங்க அப்டின்னா, அது ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னால பிளான்ட்ஸ்க்கு என்ன ஆகுது? அது மூலமா எப்படி தாவரங்கள் சுவாசிக்குது? இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷன் வந்து நம்ம அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து அட்டென்ஷன் குடுக்குறோம். குடுத்ததுக்கப்புறம் அத பத்தி தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறோம். அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது, கவனிச்சு படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாரும் கவனமா படிங்கன்றாங்க. அப்ப கவனம் அப்படின்றது அட்டென்ஷன் குடுத்து ஒருமித கவனமா மாறணும். அட்டென்ஷன் குடுத்து கான்சன்ட்ரேஷனா மாறும். கான்சன்ட்ரேஷன்றது ஒரு கன்டினியூயஸ் ஃபோக்கஸ். ஒரு விஷயத்த பத்தி நம்ம அத ஃபோக்கஸ்டா தெரிஞ்சுக்க விரும்புறோம். இப்ப இது 2மே
வந்து நம்மளோட மூளையில இருக்கக்கூடிய மெமரிக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயம் இருந்தா தான் அட்டென்ஷன் குடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல எந்திரிச்சு போயிட்டாலும் கவனம் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பிரண்டா எடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு டாபிக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோனே மொபைல் ஃபோன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வருது. அப்ப அவங்க அட்டென்ஷன் குடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த மொபைல் ஃபோனோட நோட்டிஃபிகேஷன்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிரெயின்ல மெமரி ஸ்டோர் ஆகாது. திருப்பியும் அடுத்த டைம்ல போய் இவங்க வந்து நான் அன்னைக்கு படிச்சேனே, என்ன படிச்சேன்? இந்த கொஸ்டின் எக்ஸாம் பேப்பர் கேட்கும்போது, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்ஸர நான் படிச்சேனே, எனக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு யோசிக்கும்போது, கண்டிப்பா அது என்ன ஆன்ஸர்ன்றதே ஞாபகம் வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கவனம் செலுத்துனாங்க. ஒரு டாபிக்க படிக்க எடுத்தாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க வந்து மொபைல் ஃபோனோட டிஸ்ட்ராக்ஷன் பண்ணதுனால, அவங்களோட மெமரியில அந்த விஷயம் பதியல. அப்ப அதுக்குண்டான ஆன்ஸர் பதியல. அப்ப கொஸ்டின் கேட்கும்போது அவங்கனால ஆன்ஸர் பண்ண முடியல. ஸோ நம்மளோட மூளையில மெமரி இருக்கணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அட்டென்ஷனும் முக்கியம், அதே மாரி கான்சன்ட்ரேஷனும் முக்கியம். ஸோ இந்த கவனம் தொடங்குதலும் முக்கியம், அதே மாரி கவனத்தை தொடருவதும் ரொம்ப முக்கியம். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எப்படி வந்து இந்த அட்டென்ஷன் இல்லாம இருந்தா, அது நம்மளுடைய மெமரிக்க வந்து அஃபெக்ட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்டென்ஷன் இருக்கு. இப்போ ஒரு கான்செப்ட்ட நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஓவரால் லேர்னிங் ஒரு மேலோட்டமா நான் படிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு அது கவனம் இருக்காது. இப்ப ஒரு செடி வளருது. மேல ஷூட் இருக்கு, கீழ ரூட் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கவனத்தோட அந்த செடியோட தன்மையோட சேர்ந்து படிக்கும்போது, அத பத்தி ஆழமான புரிதல், டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் அது ஸ்ட்ராங் அட்டென்ஷன். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா ரீட் பண்ணிருவாங்க. கடகடன்னு மெமரைஸ் பண்ணிருவாங்க. ஆனா, அது வந்து உங்களோட மெமரியில கண்டிப்பா இருக்காது. ஸோ நீங்க வந்து மனப்பாடம் பண்ணுதல் அப்படின்றது வந்து எதெல்லாம் மனப்பாடம் அதுக்காக மனப்பாடம் பண்ண வேணாம்னு சொல்லல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து ஒரு சில பொயட்ரிகள் இருக்கும். சில பாடல்கள் இருக்கும். அந்த மாரி பாடல்கள நீங்க திருப்பி திருப்பி சொல்றது வந்து மனப்பாடப்படுத்துதல் அங்க முக்கியம். ஓகே. ஆனா ஒரு கான்செப்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு தாவரத்த பார்த்தா பச்சை கலர்ல இருக்கு. ஏன் அதுக்கு காரணம் என்ன? அப்படின்றத அதோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான், உங்களோட அட்டென்ஷன் வந்து மெமரிய வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப மேலோட்டமா ஒரு விஷயம் படிக்கிறீங்க. மெமரி பண்றீங்க. கடகடன்னு மனப்பாடம் பண்றீங்க. இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு கான்செப்ட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அட்டென்ஷனோட படிக்கிறீங்க. ரொம்ப ஆழமான புரிதலோட அதோட தன்மைய புரிஞ்சு படிக்கிறீங்க. பிரெயின் என்ன பண்ணும்னா பார்க்கும். இவன் எது படிச்சிருக்கான்? வீக் அட்டென்ஷன்ல இருக்கத நாம எடுத்துக்கணுமா? ஸ்ட்ராங் அட்டென்ஷன்ல இருக்கத எடுத்துக்குமா? அப்படின்னு பிரெயின் பார்த்தா, வீக் அட்டென்ஷன்ல இருக்கக்கூடிய மேலோட்டமான சர்ஃபேஸ் லேர்னிங்ன்னு சொல்லக்கூடிய மேலோட்டமான நம்ம கற்றல் விஷயங்கள் வந்து மறந்துரும். ஆனா, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு, ஆராய்ஞ்சு, கேள்வி கேட்டு, ஒரு தன்மைய ஃபுல்லா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம மறக்க மாட்டோம். அந்த கான்செப்ட் மட்டும் தான் பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப ஒரு பிரெயினுன்றதும் ஒரு கம்ப்யூட்டர் மாரி தான். நமக்கு வந்து 1 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. நியூரான்ஸ் அவ்வளோ கணக்கான நியூரான்ஸ், நர்வ் செல்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதுல ஒரு எண்ணங்கள ஸ்டோர் பண்ணும், ஒரு படிப்ப ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, மேலோட்டமான படிப்பு இருக்கக்கூடாது. அத பத்தி ஆழமான புரிதல் இருக்கணும். இப்ப நம்ம இந்த விஷயத்த வந்து ஒரு ஜாப் விஷயம் எடுத்துட்டு போனாலும், ஒரு கம்பெனிக்கு போறோம், ஜாபுக்கு போய் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணோனே அந்த கம்பெனிலேருந்து சில விஷயங்கள் கத்துக்காமயே, எனக்கு இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிர்றோம். ஆனா இப்ப எல்லாமே ஏஐ ரிலேட்டடா வந்ததுனால, எங்க போனாலும் ஸ்கில்ஸ ஒரு கற்றல வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் அட்டென்ஷனோட, ஒரு ஆழமான புரிதலோட கத்துக்கிட்டா மட்டும் தான், அது மூளையிலேயே ஸ்டோர் ஆகும். சில பேருக்கெல்லாம் அது உணர்வோட சம்மந்தப்பட்டிருக்கும். சில பேருக்கு கோவமான விஷயங்கள் எல்லாம் அதிகமா பதியும். அப்ப அந்த எமோஷனுமே இதுல காரணமா இருக்கும். அப்ப அதனால தான் சொல்வாங்க, படிக்கும்போது நம்ம ரிலாக்ஸா படிக்கணும், ஹேப்பியா படிக்கணும், புடிச்ச மாரி படிக்கணும். இந்த புடிச்சமான விஷயங்கள் என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்த பத்தி இப்ப என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? என்ன பத்தி நல்ல விஷயங்கள பத்தி நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்ப யோசிச்சு பார்க்கும்போது நான் ரைட்டா, ராங்கான்னு என்னால அனலைஸ் பண்ண முடியும். என் மூளையே வந்து என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணும் இன்ஃபர்மேஷன, தேவையான இன்ஃபர்மேஷன. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம பிரெயினோடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீப்பர் அட்டென்ஷன் இருந்துச்சுன்னா, பிரெயின் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ லூஸ் பண்றோம்? நான் ஏன் என்னோட கவனத்தை இழக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பக்கத்திலேயே மொபைல் நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன ஆப் மொபைல் வச்சிருந்தாலும், Instagramமா இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும், எல்லாருமே சிஸ்டம எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட கவனத்த எப்படி
அவங்க வேலை செய்ய விடாம என் பக்கம் இழுக்கிறது. அது படிப்பா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், எங்க ஒரு மொபைல் ஃபோன்ஸ் இருக்கோ, அங்க எப்படி உங்க கவனத்த வந்து அங்கருந்து கட் பண்ணிட்டு, மொபைல் கிட்ட கொண்டு போணும். அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயுமே கவன சிதறலுக்கு முதல் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன். சரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எடுத்துட்டேன். பார்த்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஒரு ஷார்ட் எடுக்கிறேன், உள்ள போறேன், Instagramல போடுறேன். பார்த்தோனே எனக்கு அது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு. பிடிச்ச விஷயமா இருக்கும்போது ஒரே ஒரு ரீல் நான் பார்த்தா போதும், அது எனக்கு இன்டர்லிங்க் ஆகி டிஜிட்டலா அது என்ன மாரி கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருப்பியும் அதே ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன இவங்க பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சு ஒரு தேடல் ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு பிக்சர், இதே ஒரு 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 வீடியோ, இல்ல ஒரு ஷார்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு புடிச்சத விட இன்னும் பெட்டரா இவன எப்படி எமோஷனலா ஹேக் பண்ண முடியும். தேர்ட் வீடியோ, இத விட சூப்பரா எப்படி பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு வரும்போது, நீங்க 10வது வரும்போது, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு மறந்துருவீங்க. செகண்ட மறந்துருவீங்க. தேர்ட மறந்துருவீங்க. இது எதுவுமே மேலோட்டமான எக்ஸ்டர்னல் லேர்னிங் இருக்கிறதுனால, அது அட்டென்ஷன் வந்து சர்ஃபேஸ் அட்டென்ஷனா இருக்கனால, மேலோட்ட கவனமா இருக்கனால, இந்த எந்த விஷயமும் உங்க மூளையில பதியவே பதியாது. நீங்க 5 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தாலும், 6வது மணி நேரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பார்த்தீங்கன்றதே உங்க பிரெயின்ல வந்து ஞாபகம் இருக்கவே இருக்காது. இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க எமோஷனலா அந்த விஷயங்கள பார்க்க பார்க்க, உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு கோவம் அந்த ஷாட்ல இருக்கலாம். இல்ல ஒரு சிரிப்பு இருக்கலாம். இல்ல ஒரு அழுகை இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறதுனால, நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ரொம்ப அதிகமா யோசிப்பீங்க. ஓகே இந்த மாரிலாம் நடக்குதோ! இந்த மாரி இதுவாயிடுச்சோ! இந்த விஷயம் ஏன் எனக்கு நடந்திருக்கூடா? இப்படி இந்த மாரி எமோஷனல் விஷயத்துல நீங்க ஹேங்க் ஆறதுனால, உங்கனால ஃபோக்கஸ் கம்மியாயிடும், அட்டென்ஷன் கம்மியாயிடும். நீங்க இதே மைண்ட் செட்டோட படிக்கலான்னு எடுத்து உட்காந்து புக் எடுத்தாலும் சரி, இல்லன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லன்னா யுபிஎஸ்சி எந்த எக்ஸாமினேஷன் ஜேடபிள்யூ, நீட் எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும், இந்த அவுட் சைட் லேர்னிங் மைண்ட் செட்ல மேலோட்டமா படிக்கிற மைண்ட் செட்ல இருக்கிற உங்கனால டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது. உங்கனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அட்டென்ஷன் பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய டிஜிட்டல் என்விரான்மென்ட் தான். சரி இது மட்டும் இல்லாம சில பேர் சொல்றாங்க, என்னால 10 வேலைய அட் அ டைம் செய்ய முடியும். என்னால மல்டி டாஸ்க் பண்ண முடியும். அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியாது. ஒரு வேலைய ஒரு நிமிஷம், அந்த நிமிஷத்துல என்ன வேலை செய்றேனோ, அத நான் கவனம் செலுத்தினா மட்டும் தான். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட கவனம். நான் இல்ல நேத்து சாப்பிட்ட நான் ஒரு பிரியாணியோ, இல்ல நாளைக்கு சாப்பிட போற ஒரு விஷயத்தையோ, இல்ல நாளைக்கு பண்ண போற ஒரு செயலையோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, என்னோட பிரெயின்ல ஃபோக்கஸும் இருக்காது, அட்டென்ஷனும் இருக்காது. பிரெயின் 2 வேலைய ஒரே முறையா செய்ய முடியாது. அதே மாரி பிரெயின் கேன் நாட் ஃபோக்கஸ் ஆன் 2 டாஸ்க் அட் அ டைம். ஸோ ஏன்னா, இப்போ ஒரு வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். திருப்பி இன்னொரு வேலைய யோசிக்கிறேன். அப்போ பிரெயின் என்ன பண்ணும்? அதோட ஃபோக்கஸ் அங்கருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணும். இங்கேருந்து அங்க ஷிஃப்ட் பண்ணும். இப்ப 4 வேலைய யோசிக்கும்போது, ஐயோ! இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் முடியுது. அப்புறம் நான் கிளம்பி போணும், வீட்டுக்கு போணும், பஸ் புடிக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் யோசிக்கும்போது, என்னோட பிரெயின்ல இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி கண்டிப்பா குறையும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, எந்த வேலைய செய்றது அப்படின்னு பிரெயின் கன்ஃப்யூஷன் ஆயி, இது ஒரு பெரிய குழப்பத்த வந்து பிரெயின்ல உருவாக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங்ன்றது ஒரு மித்து தான். இப்ப ரியல் டைம் நம்ம லைஃப்ப வந்து நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருக்கோம், நிஜ வாழ்க்கையில உண்மையா என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம், இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே புக்கெல்லாம் வச்சிருக்கோம். இப்ப இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட், எந்த ஆஸ்பிரண்ட் யாரா இருந்தாலும், அவங்க பக்கத்துல புக் இருக்குதோ இல்லையோ, பக்கத்துல ஒரு மொபைல் ஃபோன் கண்டிப்பா இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன பக்கத்துல வச்சு படிக்கிறது என்ன ஆகுதுன்னா, 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு நோட்டிஃபிகேஷன் வேர்ல்ட்ல நீங்க மாறி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்க ஃபோக்கஸ வந்து இழந்துருவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் ஃபோன்ஸ் பக்கத்துல இருக்கிறதுனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிரியேட் ஆற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்மளோட பிரெயினோட எஃபிஷியன்சிய குறையும். ஸோ மொபைல் ஃபோன் பக்கத்துல இருந்தாலும் நம்மளோட மூளைக்குள்ள பயாலஜிக்கலான இன்டர்ஃபியர் பண்ணும். அதே மாரி அந்த நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் அவன் மொபைல் ஃபோன்ல கிரியேட் பண்ணி விட்டுருக்க சிஸ்டமும் நம்மள அஃபெக்ட் பண்ணும். அப்ப கண்டிப்பா இது ஒரு வெளித்தோற்றமான படிப்பு, ஃபோக்கஸ், அட்டென்ஷனா தான் இருக்குமே தவிர, டீப்பர் லேர்னிங்கா இருக்காது. அதனால மெமரியில அது பதிவே படியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் மெசேஜ் பண்ணிட்டே இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஒரு கான்செப்ட்ட படிக்கிறேன். இப்போ ஒரு 4 லைன் படிச்சுட்டேன். டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. "ஹாய்டா என்னடா பண்ற?" அப்படின்னு. உடனே அடுத்த ஒரு லைன் படிக்க போறேன். ஒரு வார்த்தை படிக்க போறேன். "டேய் நான் நல்லா தான்டா இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கேன்டா" அப்படின்னு சொல்றோம். இப்போ அவங்க கிட்ட பிரையாரிடைஸ் பண்ணி படிக்கிறேன்னு சொல்றது தப்பில்ல. ஆனா நீ மொபைல் பார்த்துக்கிட்டே நீ படிக்கும்போது, உன் மூளையில அது பதிய போறது கிடையாது. அது ஃபோக்கஸும் இருக்காது, அட்டென்ஷனும் இருக்காது. அப்போ கொஸ்டின் கேட்கும்போது, எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் கேட்கும்போது, இப்ப நெறைய பசங்கள நாங்க வாட்ச் பண்ணிட்டு வரோம். அவங்களுக்கு எல்லாருமே
ரீகலெக்ட் பண்ண முடியல. படிச்ச விஷயங்கள மூளையிலேருந்து அவங்கனால ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியல. சரி நோட்டிஃபிகேஷன் பார்க்குறேன், மொபைல பக்கத்துல இருக்க வச்சு சாட் பண்ணிட்டே படிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சில நோட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். அந்த வீடியோஸ் மூலமாவும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளோட படிப்பும், நம்மளுடைய கவனமும் வந்து சிதறுது. அதனால நம்ம படிக்க முடியல. சரி குவிக் ஃபோக்கஸ் ஆக்டிவிட்டி விரைவான கவனம் செலுத்தும் செயல்பாடு எப்படி? நம்ம வந்து சீக்கிரமா வந்து எனக்கு ஃபோக்கஸ நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்சர்வ் த ஸ்க்ரீன் ஃபார் 30 செகண்ட்ஸ். ஒரு 30 வினாடிகள் வந்து ஒரு திரைய வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதில சரி ஒரே ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஷாட் எடுத்துட்டு அந்த ஷாட்ல என்னென்ன விஷயங்கள் உங்கனால டீட்டெயில் பண்ண முடியும்? நான் அதுக்காக வந்து இப்ப நான் பார்க்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கண்டிப்பா நான் சொன்னேன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து எந்த விஷயத்த நம்ம அகெயின்ஸ்ட் பண்ணமோ அத ஆழமா செய்வோம். நான் என்ன சொல்றேன்னா பாருங்க. ஒரு ஷாட்ட பாருங்க. ஷாட்ட பார்க்கும்போது அதில ஒரு 4 கலர் இருக்கு. ஒரு 5 கலர் இருக்கு. என்னென்ன கலர்? ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர் அப்படின்ன மாரி ஒரு 5 கலர் இருக்கு. என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? அதே மாரி என்னென்ன பொசிஷன்ல இருக்கு. இந்த மாரி டிஃபரன்ஸஸ நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, அத உங்க பிரெயின்ல நீங்க பதிய வச்சுட்டு, அத கண்ண மூடி ரீகிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே நான் பார்த்தேன். 5 கலர் பார்த்தேன். 5 ஷேப்ஸ் பார்த்தேன். இந்த மாரி பீப்பிள் பார்த்தேன். இப்படின்ற விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கண்ண மூடி ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. இல்லையா, இப்ப அத ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஓகே இந்த ஒரு பிக்சர்ல இப்ப இருக்கிற பிக்சர்ல ஒரு மீன் இருக்கு. சிவப்பு கலர் மீன் இருக்கு. இன்னும் ஒரு பொண்ணு மாரி ஒரு மீன் கன்னிகை இருக்கா, ஒரு நண்டு இருக்கு. அப்படின்ற மாரி அந்த பிக்சர்ஸ பத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க கொஸ்டின் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு இந்த ஒரு செஷன் நீங்க எடுத்துட்டு, மொபைல் ஃபோன வச்சு பார்த்து கூட நீங்க செஷன் எடுத்துட்டு, இல்லன்னா ஏதோ ஒரு விஷயத்த ஒரு அட்ராக்டிவ் பண்ற விஷயத்த நீங்க பண்ணிட்டு, அடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். நாங்க ஆஸ் அ 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லும்போதே, நாங்க அந்த காலத்துலலாம் நெறைய புக்ஸ்ல எல்லாத்தையுமே குடும்ப மலர் இந்த மாரி தங்க மலர் புக்ஸ் எல்லாம் வரும். அந்த புக்ஸ்ல வந்து 2 படங்கள காமிச்சு 7 வித்தியாசங்கள், 5 வித்தியாசங்கள் அப்படின்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த வித்தியாசங்கள கவனிக்கும்போது, இங்க என்ன ஏதோ இருக்கு, இங்க இல்ல. அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அட்டென்ஷனும், கவனம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு டாபிக் படிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா, இந்த மாரி ஒரு கேமிங் மாரி ஒரு மெத்தட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா குயிக்கா உங்கனால ஃபோக்கஸ் பண்ண முடியும். விரைவான கவனத்த வந்து நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். சரி, இந்த ஆக்டிவிட்டினால இது என்ன நமக்கு சொல்லி தருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள பார்க்கும்போது, அது வந்து அட்டென்ஷன கவனத்த செலுத்த வைக்குது. ஓகே இந்த 2 படம் இருக்கு. இந்த படத்துல என்னென்ன கலர்ஸ் இருக்கு, என்ன ஷேப்ஸ் இருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்ன பொசிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அட்டென்ஷன வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அட்டென்ஷன் குடுக்குறோம். இதனால மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, பிரெயின் வந்து உடனே என்ன ஆயிடும்னா, ஓகே இந்த பையன் வந்து இந்த பையனோ, இந்த பொண்ணோ இந்த படிக்கும்போது இந்த டாபிக்ல, இந்த பிக்சர்ல இவ்ளோ கவனம் செலுத்தி படிக்கிறாங்கல்ல, அப்ப என் மூளையில அத நான் பதிய வச்சுக்கணும். ஐ மீன் அந்த இடத்த நான் ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, பிரெயின் வந்து என்ன பண்ணும்? இட் லேர்ன்ஸ் டூ அப்சர்வ். பிரெயின் வந்து கவனிக்க வந்து கற்றுக்கொள்ளுது. ஓகே இந்த பையன் கவனத்த செலுத்துறான். அந்த இடத்துல நான் கவனத்த கத்துக்கணும் அப்படின்னு பிரெயின் வந்து கற்றுக்கொள்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோக்கஸ் வந்து என்னன்னா, இட் இஸ் ட்ரெய்னபிள். ஓகே படுத்த தான் முதல்ல சைக்கிள் ஓட்ட நம்ம விழுந்து விழுந்து எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டுவோம். ஆனா ஒரு மாசம் நல்லா கத்துக்கிட்டு ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கைய விட்டுட்டு ஓட்டுவோம். இல்லன்னா ஸ்டண்ட் அடிப்போம், தலைகீழா பண்ணுவோம், என்னென்னமோ வேல பண்ணுவோம். அப்ப அந்த ஃபோக்கஸ்னால நீங்க குடுத்த அட்டென்ஷனால அதோட பிரெயின்ல வந்து ட்ரெயின் ஆயிட்டு, எப்ப வேணுமோ என்னென்ன ஸ்டண்ட் வேல பண்ணணுமோ எல்லா வேலையும் பிரெயின் பண்ணும். ஸோ முதல்ல அட்டென்ஷன் செலுத்தணும். அது மாரி ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் பிரெயின் வந்து கத்துக்கும். அந்த இடத்துல நான் இந்த விஷயத்த கவனத்த பதிய வைக்கணும்னு சொல்லிட்டு, பதிய வச்சதுக்கப்புறம் அது தேவையான நேரத்துல, தேவையான விஷயங்கள்ல அந்த கவனம் வந்து வெளியில கொண்டு வரும். ஸோ இது மட்டும் இல்லாம, நம்ம எப்படி வந்து மெமரி அட்டென்ஷன வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஒரு டாஸ்க் அந்த நேரத்துல ஒரு வேலைய செய்யணும், ஒரு வேலைய மட்டும் தான் கவனமா செய்யணும். ஸோ ஒன் டாஸ்க் அட் அ டைம். ஒரே நேரத்துல ஒரே வேலைய மட்டும் தான் செய்யணும். ஷார்ட் ஃபோக்கஸ்டு ஸ்டடி செஷன்ஸ் இருக்கணும். எந்திரிச்சு நான் 10 மணி நேரம் படிச்சேன், 5 மணி நேரம் படிச்சேன். அதுக்காக நான் எல்லாமே தெரிஞ்சுக்கல. 1 மணி நேரம் எடுக்கிறேன்னா, அந்த 1 மணி நேரத்துல ஒரு 4 டாபிக் இல்ல ஒரு 2 டாபிக். உன்னால ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா 4 டாபிக். இல்லையா, நான் 2 டாபிக். இல்ல எதுவுமே வேணாம். ஒரே ஒரு டாபிக்க நான் எடுக்கிறேன். அந்த ஒரு டாபிக்க எப்படி படிக்கணும்னு டீப்பா படிக்கணும். டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். உன்ன சுத்தி இருக்கிற சூழலோட, என்வைரன்மென்ட்டோட நீ படிச்ச விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீயே உனக்கு தான் பெஸ்ட் டீச்சர். அப்ப நீ அந்த ஃபோகஸ்டோட ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபோகஸ்டோட ஒரு செஷன நீ படிச்ச அது மட்டும் படிச்சேனாலும், அதே மாரி உன்ன சுத்தி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம, அத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, டே பை டே இப்ப இன்னைக்கு ஒரு டாபிக் படிச்சுட்டேன். பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிப்ரவரியில வருது. அப்ப பிப்ரவரியில எக்ஸாம் வரப்போகுதுன்னா, எனக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. டே 1 இன்னையிலேருந்து ஒரு 60 நாள் இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரில 1, பாட்னில 1, ஜூவாலஜில 1. அதுல
எந்த டாபிக் நான் ஸ்கூலில் படிக்கவே இல்லை. ஒரு வருஷம் படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம். நான் எந்த டாபிக் எனக்கு சுத்தமாக தெரியாது. அந்த ஒரு டாபிக் எடுக்கிறேன், எடுத்து படிக்கிறேன், படிச்சுட்டு அந்த விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிறேன். அப்ப படிச்சுட்டு ஆழமா புரியும்போது நம்ம பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகும். ஓகே, இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரே ஒரு டாஸ்க் தான் எடுத்திருக்காங்க. அது ஈஸியான டாஸ்க்கு. 1 மணி நேரம் தான் படிக்கிறாங்க. அதுல எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம படிக்கிறாங்க. இப்படி படிச்ச உடனே அந்த ஒரே ஒரு டாபிக் 100% உங்க மூளையில ஸ்டோர் ஆயிரும். இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி இதே தான் அடுத்த நாள் பண்ணணும். அப்போ 30 நாளைக்கு 30 டாபிக். 30வது நாள் நீங்க படிக்கும்போது, அந்த 30 நாள் படிச்ச எல்லா விஷயமும் ரிகலெக்ட் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் எவ்ளோ டஃப்பரா வேணா இருக்கலாம். அது யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட், ஜேடபிள்யூ என்ன எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எவ்வளோ டஃப்பரா வேணா இருக்கலாம். நீ அன்னைக்கு ஆழமான புரிதலோட படிக்கும்போது, அந்த மெமரியில அது பிரெயின்ல ஸ்டோர் ஆன விஷயம், நீ எப்படி வேணா கேள்வி கேட்கட்டும், ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஆனா, ஒரே ஒரு விஷயம் தான். எதையுமே இவ்ளோ போர்ஷன் இருக்கு. ஐயோ! இவ்ளோ படிக்கணுமா? அவ்ளோ படிக்கணுமா? கிடையாது. எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஃப்ராக்ஷன்ஸா உடைக்கும்போது, இப்போ ஒரு பெரிய பெரிய ஒரு பொறுப்பே கேக்க குடுத்துட்டு, அப்படியே சாப்பிட்னா பத்துமா? முடியாது. ஏன்னா வாயில வந்து இவ்வளோதான் அளவு இருக்கு. அப்ப அந்த கேக்க பிச்சு, கட் பண்ணி, வாயோட அளவுக்கு ஏத்த மாரி சாப்பிட விடுறோம்ல, அதே மாரி தான் பிரெயினுக்கும் பெரிய விஷயத்த பார்த்தாலே ஃபியர் ஆஃப் ஆங்சைட்டின்னு வந்துரும். படிப்ப பார்த்தாலே ஒரு மாரி பயம் வந்துரும். ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மெமரியில சுத்தமா மண்டையில நிஜமா சொல்றேன், எக்ஸாம் ஃபியர்ஸ் இந்த மாரி விஷயங்கள்னால நீங்க ஃபியரோட படிச்சீங்கன்னா, பிரெயின்ல ஸ்டோரே ஆகவே ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கல்விய வந்து ஒரு டாபிக்க வந்து இது சிம்பிள். இது நான் கொஞ்ச நேரம் உட்காந்து இத பத்தி நல்லா டீப்பா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இப்ப கேம்ன்னு விளையாட ஆரம்பிச்சீங்க, மொபைல் ஃபோன் விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா, எத்தன மணி நேரம்னாலும் 5 மணி நேரம்னாலும் ஃபோக்கஸ்டா பண்றீங்க. அதே விஷயத்த அதனால உங்களுக்கு எந்த எஃபோர்ட்டும் கிடைக்க போறது கிடையாது. கிரியேட் பண்ணாம ரீல்ஸ் போடுறவன் அவன் சேனல் மானிட்டைஸ் பண்ண போது, அவன் காசு சம்பாதிக்க போறான். நாளைக்கு உன்னோட லைஃப்ன்னு பார்க்கும்போது, உன்னோட மெமரின்னு பார்க்கும்போது அங்க எம்ப்டியா தான் இருக்கும். பிரெயின்ல ஸ்டோர் ஆகவே ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டெய்லி ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்னா ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டு படிக்கணும். 3வது நாள் அத வந்து ரிகலெக்ட் பண்ணி பார்க்கணும். 7வது நாள் இன்னும் ரிகலெக்ட் பண்ணி பார்க்கணும். 14வது நாள் தான் பிரெயின்ல அது கம்ப்ளீட்டா பதியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாரி அட்டென்ஷன் தேர்வுகள வந்து கவனம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே படிச்சுட்டோம். டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். மைண்ட்ல இருக்கு, பிரெயின்ல இருக்கு. ஆனா கொஸ்டின் கேட்டோனே, பார்த்தோனே நமக்கு எதுவும் தெரியாத மாரி தான் இருக்கும். ஆனா பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நீ ஆழமா புரிஞ்சு படிச்சேன்னா, அது பிரெயின்ல கண்டிப்பா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அந்த ஃபாஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நம்ம என்ன படிச்ச விஷயங்கள சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும்போது, பயம் இல்லாம முதல்ல கொஸ்டின் பேப்பர அணுகணும். அணுகுனதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் கேட்கும்போது, அவங்க லாங் டெர்ம் மெமரியில நீங்க ஸ்டோர் பண்ணி விஷயங்கள ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு வெளியில வரும். சில மிஸ்டேக்ஸ் வர்றது, அந்த சில்லி மிஸ்டேக்ஸையுமே நீங்க படிக்கும்போதே ஒரு தப்பு பண்றீங்களா? தப்பு இல்ல. ஆனா அந்த தப்ப பத்தி இன்னும் அடுத்த டைம் பண்ணாம, அத பத்தி டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த தப்ப நீங்க ரிகவர் பண்ண முடியும். அத வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்ப ஒரு சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் வராம, எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி 1 மணி நேரம் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன். ஒரு விஷயத்த புரிஞ்சு 100% டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறேன். இப்படி படிச்சேன்னா, நம்மளோட எக்ஸாமினேஷன் எந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும், நம்மளோட கவனம் வந்து தேர்வுகள்ல வந்து அதிகமான கவனம் கிரியேட் ஆகும். அதனால நம்ம மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த செஷனோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி வந்து எப்பயுமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் அட்டென்ஷன். நீங்க எந்த ஒரு விஷயத்துல படிக்கிறதுல கவனத்த செலுத்துறீங்களோ, அந்த கவனம் செலுத்தும் இடத்துல தான் உங்க மூளை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இவன் ஏதோ படிக்க நினைக்கிறான், ஏதோ தெரிஞ்சுக்க நினைக்கிறான் அப்படின்னு மெமரி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். பண்ணதுக்கு அப்புறம் அட்டென்ஷன் குடுத்ததுக்கு அப்புறம் அது அப்படியே கான்சன்ட்ரேஷனா மாறணும். கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னா கன்டினியூயஸ் லேர்னிங். ஸோ அந்த அட்டென்ஷனோட, அந்த கவனத்தோட அந்த இடத்துல பிரெயின்ல நீங்க ஸ்பேஸோட இத பத்தி டீப்பரா கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த 1 மணி நேரம் படிச்சு முடிக்கிறீங்க அந்த கான்செப்ட்ட. அப்ப அது என்ன ஆகும்? பிரெயின்ல அந்த ஸ்பேஸ் இடத்துல அது போய் ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க புக்க மூடி வச்சுட்டு, நான் என்னென்னலாம் படிச்சேன் அப்படின்னு அப்படியே ரிகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, பிரெயின் வந்து ஓகே படிச்சான், அத வந்து ஸ்டோர் பண்ணிட்டான், அத ரிகவர் பண்ணிட்டான். இப்படி வந்து பிரெயின் வந்து அட்டென்ஷன் மூலமாவும், ஃபோக்கஸ் மூலமாவும் இந்தலோட பிரெயினோட குரோத்த வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஸோ அதனால இது படிச்சவன் இவரு அறிவாளி படிக்க முடியும். இந்த பையன் அறிவாளி, இந்த பையன் மக்கு, இவன் வந்து இப்படிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த குழந்தையா இருந்தாலும் கடவுளோட படைப்புல அவங்களுக்கு பிரெயின் வந்து 1400 to 1500 கிராம்ஸ். இந்த பிரெயின் மூளை இருக்கும் எல்லார்னாலயும்
ஃபோக்கஸ் ஆகவும் அட்டென்ஷன் ஆகவும் படிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கனால கவனத்தை செலுத்த முடியும். அவங்களோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டாபிக்கோட கன்க்ளூஷன் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனோட படிக்கணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.